ஒரு சில ஆண்டுகளாகவே தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறார் அப்படின்றத அவருடைய படங்களின் வாயில்களாக டைலாக்காக இருக்கட்டும், படத்துடைய காட்சிகளாக இருக்கட்டும், அடிக்கடி உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தாரு. யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் கடந்த ஆண்டு துவக்கத்துல இவருடைய கட்சி பெயர் அறிவிக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற இவருடைய கட்சி பெயர் அறிவித்ததை அடுத்தடுத்து தமிழக மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளை பண்ணாரு. உதவிகள் பண்ணது மட்டுமல்லாமல் தமிழக மக்களுக்காக தமிழக அரசாங்கத்தையே எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக உருவெடுத்தாரு. தற்போது பாத்தீங்கன்னா தாவேக கட்சி மிகுந்த செல்வாக்குடைய கட்சியாக உருவெடுத்திருக்கு. சோ இந்த கட்சியை பார்த்து பல வருடங்களாக இருக்கும் தமிழகத்துடைய மூத்த கட்சிகளே பயப்படும் அளவிற்கு தாவேக கட்சி உயர்ந்தோங்கி நிற்குது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் தான் தளபதியுடைய ஒரே நோக்கு. அதற்காக தற்போது அதிரடியாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு. தமிழகம் முழுக்கவே உள்ள ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்ய இருக்காரு தளபதி விஜய் அவர்கள். இந்த பிரச்சாரம் கூடிய விரைவில் துவங்க உள்ளதாக சொல்லப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா திடீரென தேமுதிக கட்சியுடன் தாவேக கட்சி கூட்டணி போட போவதாக ஒரு தகவல் வைரலாகிட்டு இருக்கு. இந்த பேச்சு ஒரு சில மாதங்களாகவே சோசியல் மீடியாக்கள்ல இருந்தாலுமே தற்போது இது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்காம். இன்னும் ஒரு வாரத்துல இந்த கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிருக்காங்களாம். தளபதி விஜய் அவர்களும் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியுமே இணைவது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம கடைசியாக மதுரையில் நடந்த மாநாட்டில் வேற தளபதி விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசியிருந்தார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.